இந்த ஆமையை பார்த்தால் தொழில் போட்டியாளர்கள் விரோதிகள் எல்லோரும் நம்மை விட்டு விலகுவார்கள் என்றும் தொழிலும் சிறப்பாக நடக்கும் என்கிற நம்பிக்கையும் பக்தர்களிடையே அதிகமாக காணப்பட்டது. ஆனால் இந்த வெள்ளை ஆமையை பார்க்கும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது என்பதுதான் இதன் சிறப்பு. இங்கு இருக்கும் அத்தி மரத்தில் இருந்துதான் கங்கை உற்பத்தியாவதாகவும் அந்த மரத்தில் மிகப்பெரிய நாகம் ஒன்று வாழ்ந்து வருவதாகவும் பூஜை செய்யப்படும் பிரசாதங்களை அங்குள்ள மீன்களுக்கு போடும்போது அதை சாப்பிட வரும் மீன்களை நாகம் வந்து சாப்பிட்டு வருவது இன்று வரை நடைபெறும் வழக்கமாகவே இருக்கின்றது என்ற அதிர்ச்சியான செய்தியை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கண்மணி. அந்த அத்தி மரத்தில் இருந்து தான் அந்த கங்கை உற்பத்தி ஆகிறதாக வரலாறு. அதை இப்போ கண்கூடா பார்க்குறாங்க. அந்த அத்தி மரத்தில் பெரிய நாகம் வாழ்ந்து கொண்டு இருக்கு. நாம் நைவேத்தியத்தை காகத்துக்கு போடணும், பூஜை முடிஞ்ச உடனே. ஆனால் காகம் வருவதில்லை. அப்போ காகத்துக்கு போட முடியலன்னா அப்போ என்ன செய்கிறது அப்படிங்கும்போது நைவேத்தியத்தை மீனுக்கு போடுறோம். கங்கைக்குள்ளே உள்ள மீனுக்கு சாதத்தை போடுறோம். அந்த சாதத்தை மீன் சாப்பிட வருது. சத்தமில்லாத நேரத்தில் அந்த நாகம் அந்த மீனை சாப்பிட்டு அப்படியே மரத்தடியில் போய் உட்காந்துக்கிறது. இந்த அதிசயமும் இன்னும் நடந்து வந்துகிட்டு இருக்கு. இங்குள்ள அத்தி மரம் நாக வடிவில் இருக்கும் என்றும் இந்த மரத்தடியில் ஏன் அத்ரி மகரிஷி தவம் இருக்கிறார் என்ற சூட்சமத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் கண்மணி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரம் அத்தி மரம். அத்தி மரம் நாக வடிவத்தில் உள்ளது. அதில் தான் எல்லா காலங்களையும் அத்திரி தவம் பண்ணுறாரு. அந்த அத்தி மரத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் உண்டு. அத்தி பழம் சுகரை குறைக்கும், சர்க்கரை நோயை குறைக்கும். அத்தி காய் ஆண் மலடு பெண் மலடு நீக்கும். அத்தி பலகை தவம் செய்யவும் பூஜை பண்ணவும் குண்டலினி சக்தியை நெத்தி போட்டு கொண்டு வரக்கூடிய வகையில் அந்த அத்தி பலகை மகிமை வாய்ந்தது. அத்திக்கட்டை ஹோமத்துக்கு பயன்படக்கூடியது. அத்தி பிஞ்சு வீடுகளில் துவரம் செய்து சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்டா அல்சர் குணமாகும். அத்திக்கட்டையில் தான் சிவாலயங்களும் பரிவார தேவதைகளும் பாலாலயம் பண்ணும்போது ஆவாகனம் பண்ணி யாகசாலை பூஜை முடிந்து யதாசானத்தை கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அந்த ஜீவன் அத்திக்கட்டையில் இருக்கும். ஆக அத்திக்கட்டை மகிமை, அத்தி பழம் மகிமை, அத்தி காய் மகிமை, அத்தி பிஞ்சு மகிமை. அதுபோன்று அத்தி பால் கை கால் பிசைகி இருக்கு, கீழே விழுந்திருக்கிறாங்க. அப்போ ரத்தக்கட்டு ரத்தச்சுளுக்கு அதிகாலை பொழுதில் அத்தி பட்டையை செதுக்கி அந்த பாலை கையில் போட்டு வந்தால் 6 மணிக்கு போட்டு 8 மணி வரைக்கும் அந்த பசை முட்டை பசை மாதிரி காலில் ஒட்டியிருக்கும். 8 மணிக்கு அப்புறம் ஒரு காட்டன் துணி வெந்நீரை வச்சு தொடச்சி எடுத்துட்டா ரத்தக்கட்டும் ரத்த சுழுக்கும் போயிடும். ஆக அத்தனை மகிமை வாய்ந்த மரத்தில் தவம் செய்யக்கூடிய மகர்ஷி அத்திரி மகர்ஷி. கடந்த 30 ஆண்டுகளாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் அன்னதானமும் செய்து வருவதாகவும் கூறுகிறார் கண்மணி. ஒவ்வொரு அமாவாசை தோறும் அன்னதானமும். அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரகச்சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி, யாரு யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு, புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. கரெக்ட், அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டா அது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.